வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஹாத்தியா அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தில் தானியா பாலகிருஷ்ணன் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேமஸான பொலிட்டிஷியனோட மர்டரை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே தயானந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஆந்திராவோட ஃபேமஸான பொலிட்டிஷியன் அவரோட வீட்டிலே மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரு. அதை தற்கொலை அப்படின்ற மாதிரி மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த கேஸை சீஃப் மினிஸ்டர் தானியா பாலகிருஷ்ணன் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவங்க இந்த கேஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்ட அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போகுது, அதுல யார் யாரெல்லாம் சஸ்பெக்டா கேட்டகரைஸ் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி அந்த கில்லர் அரைவ் பண்றாங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயமே ஒரு ஆர்கனைஸ்டான இன்வெஸ்டிகேஷன் டிராமா அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கின விதமே பார்த்தீங்க அப்படின்னா, அங்க வேலை பார்க்குற நபர்கள் இருப்பாங்களா, ஃபர்ஸ்ட் அவங்கள விசாரிக்கிற மாதிரி தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் எதிரிகள் இவங்கெல்லாம் யாரெல்லாம் காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்கள யார் யாரெல்லாம் காரணமா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்றாங்க. அண்ட் இவருக்கு காமனா லிங்க் ஆன சில நபர்கள் அவங்கள யாராவது இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இந்த இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஆர்கனைஸ்டா கொண்டு போறாங்க. அதே மாதிரி இதுல அந்த பூஜா ராமச்சந்திரனோட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி அப்படின்றது கொஞ்சம் டிஃபரெண்டாவே அமைச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் அது ரிலேட்டடான நிறைய சஸ்பிஷியஸான விஷயங்கள் அப்படின்றதுமே இந்த படத்துல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் தானியா பாலகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கேரக்டர்ல பக்காவா சூட் ஆயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஓவரால் ஒரு மாதிரி மிஸ்ட்ரி நிறைஞ்ச ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் போக போக அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போன விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ரொம்ப ட்ராக் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருங்கிறது ரிவீல் ஆகும்போது பெரிய லெவலில் சர்ப்ரைஸ் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ரொம்ப ஆர்டினரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக தான் இந்த படம் முடிஞ்சிச்சு. ஓவரால் ஒரு நல்ல பிகினிங், பட் முடிச்ச விதம் இன்னுமே எங்கேஜிங்காகவும் கிறிஸ்பாகவும் இருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.6 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட கிளைமேக்ஸ்ல அந்த கொலையை காட்டுவாங்களா, அது ரொம்ப ரொம்ப கொடூரமாக காட்டியிருப்பாங்க. மற்றபடி இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.